ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங் பண்ணி, சரின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டம்லாம் கிச்சனுக்கு தேவைப்பட்டது, அதெல்லாம் வாங்கலான்றதுக்காக போயிருந்தோம். நிறைய பெரிய ஐட்டமாக இல்லாமல் குட்டி குட்டியாக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். அப்போ பார்த்தப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு விலாகாகவே இதெல்லாம் எடுத்துட்டேன். இது எல்லாமே டஸ்ட்பின் தான். டஸ்ட்பினும் இருந்தது, கிளாத்ஸ் போட்டு வச்சுக்கிறதும் இருந்தது. ரொம்ப குவாலிட்டி, கலர் வைஸ் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. 749க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம். நல்ல வெயிட்டு, கலரும் பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக ரொம்பவே அழகாக இருந்தது. இதெல்லாம் கிளாஸ் டைப் ட்ரே. நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதிலே நிறைய சைஸில் நிறைய கலரில் கிடச்சிது. இது பிளாஸ்டிக் டைப்பில் இருந்தது. இதுலேயும் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்லேயும் நான் இந்த மாதிரிலாம் பார்த்தேன். பட் சேம் ரேட் தான் ஆன்லைன்லேயும் சரி டிமார்ட்லேயும் சரி. பட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் 10 out of 10 தான் கொடுக்கலாம். அதே மாதிரி கலர்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே லைட் அண்ட் யூனிக் கலராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா ரொம்ப அழகாக நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். இதுவும் யூனிக்காக தான் இருந்தது. இதெல்லாமே டிவிக்கு பக்கத்தில், ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில், ஷோகேஸில் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது கேண்டில்ஸு. இது 100 rupees, கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இதில் 12 பீசஸ் இருந்தது. 99 rupees தான். நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது 12 பாட்டில்ஸ் வரும். ஸ்பைசஸ் கண்டெய்னர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். 100 rupees தான். ரொம்பவும் பெரிய சைஸ் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் இருக்கும். இது வாட்டர் பாட்டில் மாதிரி இருந்தது. ஜூஸு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கப் ஐட்டம்ஸு. எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்பவே பிடிக்கும். இதில் நாங்கள் 2 எடுத்திருந்தோம். லவ்னு போட்டு நான் எடுத்திருந்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில். எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். லைட் எல்லோ, பிங்க்கு, லைட் க்ரீன், இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு கப் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கப்பில் தான் 2 கப் நான் எடுத்திருந்தேன். ஹேண்ட்பேக்கும் நிறைய கலெக்ஷன் இருந்தது. நமக்கு என்ன தான் எவ்வளோ பிங்க்கில் வச்சுருந்தாலும் ஆனால் அந்த பிங்க் மேலே இருக்க மோகம் போகாது. எனக்கு பிங்க் கலர் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த மாடலில் இந்த 499ல் நான் ஒரு பிங்க் கலர் பேக் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி பேக்லாம் நம்ம ஷாப்பிங் இல்லை கோவிலுக்கெலாம் போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய உள்ள ஸ்பேஸ் நிறைய இருக்கும். வாட்டர் பாட்டிலேருந்து நிறைய திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே 150 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. பர்டிகுலராக அந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் எடுக்கலை, கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது அப்படின்றதுனால சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். டிசைன் வைஸ் சூப்பராக இருந்தது. இதே மாடலில் நிறைய கலரில் இருந்தது. எல்லா திங்ஸும் நான் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸும் சூப்பர் தான். ரேட் வைஸும் ரொம்பவே ஒர்த்து தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு.
நான் ஆன்லைன்லேயும் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன். பட் குவாலிட்டி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து அதெல்லாம் நமக்கு வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே பார்த்து தான் வாங்குகிறோம். அப்படிங்கும்போது நான் இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் வந்து எனக்கு கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே யூனிக் கலர், லைட் கலராக இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால நான் வந்து மேக்ஸிமம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணாமல் மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இதெல்லாம் தான் என்னோடய ஐடியாஸ். ஒரு பொருள் வாங்கினாலும் இந்த மாதிரி குவாலிட்டியாக நீட்டாக வாங்கணும் அப்படின்றது. நான் இதில் மேக்ஸிமம் காட்டிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் தான். ஸோ கிளாஸ் ஐட்டம் எந்தளவுக்கு அழகாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம கரெக்டாகவும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிளாஸ்டிக்லேயுமே நிறைய இருந்தது. பிளாஸ்டிக்கும் கிளாஸுக்கும் அந்த டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு பிளாஸ்டிக்லேயுமே இதே மாதிரி நிறைய ஐட்டம் அழகாக இருந்தது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பிளாஸ்டிக்லேயும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸ்டீல் வாட்டர் பாட்டிலுமே ரேட் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. இதெல்லாம் 149 தான். ரொம்பவே அழகாக இருந்தது. பசங்களுக்கெலாம் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாராவுக்கு ஒன்று, சரணுக்கு ஒன்று நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். இது எல்லாமே குட்டி குட்டி பவுல்ஸு. எனக்கு பேசிக்காக இந்த மாதிரி ஒயிட் கலர், பிளாக் கலர்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து 2 ஐட்டம் வந்து வாங்கியிருந்தோம். அதே மாதிரி இந்த பேக்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் 60% 50% ஆஃப் இருந்தது. இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஆக்சுவலி மெயினாக நான் வாங்கணுன்ட்டு வந்ததே இந்த ஐட்டம் தான். பட் நான் ஒரு 700 800 இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போனேன். பட் 1400 சம்திங் வந்தது. அதனால் நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதுலேயுமே நிறைய வெரைட்டி வந்து இருந்தது. இதெல்லாம் பேட்ரி டைப்புன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஜூஸ் போடுறதுக்கெலாம் ரொம்ப வந்து நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இது வாங்கணும். இது வந்து எக் பாயில் பண்ணுறது. இதுலேயுமே நிறைய கலர் இருந்தது. ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது. இதுவும் கிளாஸ் கண்டெய்னர் தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் கீழே போட்டாலும் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். 99 இருந்தது. சைஸ் வைஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஃப்ளோரில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா டாய் செக்ஷனும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா சுத்தமாக வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாலாம் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் பசங்க அங்கேருந்து வரவே மாட்டாங்க. ஸோ அது ஒரு மைனஸ் தான். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் நான் வீடியோ எடுத்தது, ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வாங்கினது. ஸோ அது ஒன்று மைனஸ் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி கிட்ஸுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. இதெல்லாமே 499 தான். பஸ்ஸில்ஸ்லேருந்து எல்லா டாய்ஸுமே ஒரு மாதிரி யூனிக்காக நல்லாவே இருந்தது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இந்த விளாக் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். until then bye from Uma and thanks for watching and keep supporting. Bye.